நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைர், யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்தில் சிறந்த விஷயம் என்ன அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களில் ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படி என்று கேட்குறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, துத்இமு தஆம் வ தக்ரா ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். நீங்கள் விருந்தோம்பல் செய்வதும் அறிந்தவர் அறியாதவர் மீது சலாம் சொல்லுவதும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த முகமன் சொல்கிறது, மற்றவர்கள் வணக்கம் சொல்லுவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ முஸ்லீம்கள் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு அது என்ன மொழி பேசினாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் எந்த மொழி பேசினாலும் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ற அர்த்தம் தெரியும். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்ட்டு சேர்த்து சொன்னால் அதுக்கு நன்மை இன்னும் அதிகம் இருக்குது. என்ன, அல்லாஹ்வோட இரக்கமும் அல்லாஹ்வோட அருளும் உங்களுக்கு உண்டாகட்டுமாக அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், சேர்த்து சொல்கிறோம். அப்போ நாம் அதுக்கு திருப்பி சொல்லணும். அவர் சொன்னதை விட அதிகமாக நாம் சொல்லணும், அல்லது அவர் சொன்னதையே சொல்லணும். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு சொன்னவருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. அதை சொன்னதை நாம் திருப்பி சொல்லணும், அல்லது அவர் சொன்னதை விட அதிகமாக சொல்லணும். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறவருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லணும். அப்போ இந்த சலாம் சொல்கிறதுங்கிறது ஒருத்தர் பிரார்த்திக்கிறோம். முகம் தெரியாத, ஊர் தெரியாத, விலாசம் தெரியாத ஒருத்தரை கண்ட உடனேயே அவர்கிட்ட நம்ம சலாம் சொல்கிறோம். இது ஒரு மனித நேயத்தை நமக்கு என்ன செய்யுது, காட்டுது. ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் வந்து அவங்க முகத்தையே என்ன மாதிரி வச்சுக்கிறாங்க, ஒரு வெறுப்பு காட்டியதாக, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு முகம் இருக்கும். ஒரு சிலருடைய முகம் இருக்கும், எனக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் என்கிற மாதிரி ஒரு முகம் இருக்குது. யாருடைய உதவியும் தேவைப்படாத முகம் இருக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் நன்மையான காரியங்கள் எதையும் அற்பமாக நீங்கள் இட போட்டு விட்டுறாதீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகத்துன் லக், உன்னுடைய சகோதரன் பார்க்கும்போது நீ புன்னகையோடு இருப்பது கூட உனக்கு நன்மை தரும், அதுக்கு அல்லாஹ் நன்மை தாராங்கிறாங்க. அப்போ ஒரு புன்னகை கலந்த முகம், புன்னகையோடு ஒருத்தரை பார்க்குறது கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நன்மையை தாரான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒரு ஆளை பார்க்கும்போதே அவருக்கு சலாம் சொல்கிறது. ஒரு ஆள் சலாம் சொன்னால் நீ யார் எனக்கு சலாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. அவர் எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி, நாம் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்போம், நம்ம கீழே 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 வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பார், ரொம்ப கீழே வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பார். அப்போ ஒரு பொஸ்ஸுக்கு அவன் சலாம் சொன்னால் நாம் என்ன செய்யணும், வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணும். நாம் அவனை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், வலைக்கும் அஸ்ஸலாம் அவர் சொல்லுவார். அப்போ இந்த மனிதர்களிடத்தில் தற்பெருமை இருக்காது. அந்த தற்பெருமை இல்லாமல் நான் என்கிற ஒன்றை நமக்குள்ளே கொள்ளணும், நமக்குள்ளே அழிக்கணும். அப்போ தான் இந்த சலாம் சொல்கிறது, புன்னகை செய்கிறது, இது என்ன செய்யும், இருக்கும். நான் அப்படிங்கிற ஒன்று நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அந்த கர்வம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. என்ற போஸ்ட் என்ன, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன நீ எனக்கு பக்கத்தில் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் தான், நாங்கள் பள்ளி வாசலுக்குள்ளே யார் முன்னே வராங்களோ அவங்க முன்னே இருப்போம். ஒரு ஜட்ஜி வந்திருப்பார், அவர் பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி பக்கத்தில் இருப்பார் ஜும்மாவில், அவர் பக்கத்தில் அவர் தொழுதுட்டு இருப்பார். அவர் சுஜூதி செய்கிற தலை வைக்கிற இடத்துல இன்னொருத்தன் கால் இருக்கும், அந்த கால் உரியது ஆறுக்குரிய கால் அப்படின்னு பார்த்தா அவன் சாதாரண ஒரு ஆளாக இருப்பான். அப்போ நம்ம இதை கூட யோசிக்கிறது இல்லை. இப்போ எஷா தொழுதுமே வலது பக்கம் ஆறு இருந்தால் இடது பக்கம் ஆறு இருந்தான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அதை கவனிக்க தானே சொல்கிறதுக்கு நாம் இந்த ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், இந்த குலம் கோத்திரம் இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. 49வது அத்தியாயம் சூரா அல் ஹுஜராத் அதில் 13வது வசனத்தில் 13-14வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்வு தாழ்வு பார்க்க வேணாங்கிறான். எந்த ஒருத்தரும் நீங்கள் இன்னொருத்தரை அற்பமாக நினைத்து விட வேண்டாம், அவர் உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். சூரா அல் ஹுஜராத் 13வது வசனம். உங்களை சிறந்தவர் யார் என்றால் அல்லாஹ்வை அஞ்சியவர் தான் சிறந்தவர்ங்கிறான். அல்லாஹ் யார் அல்லாஹ்வை அஞ்சினாரோ அவர் தான் சிறந்தவர் அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்னைறான் அதில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நான் என்கிற ஒன்றை அழிக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குது. ஏகப்பட்ட முஸ்லீம்கள்ட்ட அது இருக்குது. அது இன்றைக்கு உலகத்தில் அது பேசுபொருளாக இருக்குது.
முஸ்லீம்கள்ட்ட எப்படி இருக்குது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை. சிலர் வீட்டுக்குள்ளே நுழைவிக்க மாட்டாங்க, சிலர் கோயிலுக்குள்ளேயே சிலர் செய்ய மாட்டாங்க. அந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்க அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி இதுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றாங்க. அதில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க, சாப்பிட்டதை எடுக்க மாட்டாங்க, தின்ன மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. அப்படி மனுஷனையே வேறுபடுத்தி ஒரு 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 மிருகத்தை கூட ஒதுக்கி வைக்கிற மாதிரி, மனுஷனை ஒதுக்கி வைக்கிற மாதிரி என்ன செய்யுது இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள்ட்ட அப்படி இல்லை. நம்மக்கிட்ட மட்டும்தான் ஒரு தட்டில் எல்லாரும் கையை போட்டு சாப்பிடக்கூடிய அந்த கலாச்சாரம் இருக்கும். எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவோம். அரசனும் ஆண்டி எல்லாரும் ஒன்றா இருந்து என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அப்போ இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடியதில் இந்த இஸ்லாத்தில் சிறந்தது என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், துத்இமு தஆம் வ தக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப்ங்கறாங்க. விருந்தோம்பல் செய்கிறது சிறந்தது, தெரிந்தவன் தெரியாதவர் மீது சலாம் சொல்வது சிறந்ததுங்கிறாங்க. ஆள் பார்த்து சலாம் சொல்ல, நம்ம பாட்டி, நம்ம பள்ளிக்கு வாராக்கள், நம்மளோட கொள்கை, இப்போ அப்படியெல்லாம் போய்த்து யாராக இருந்தா என்ன அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சலாம் சொன்னால் நீங்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுங்கள், சிரிச்ச முகத்தோட வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுங்கள், யாராக இருந்தா என்ன. அப்போ இது தெரிஞ்சால் நம்மளோட பாட்டி, நம்முடைய இயக்கம் நமக்கு தெரிஞ்சால் அதுக்கு மட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும், பக்கத்தில் தான் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, முகத்தை மும்மண்டு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இது இஸ்லாத்தில் சிறந்தது இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், லா ததுகுலூனல் ஜன்னா ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரையில் நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஆளுக்கால் நேசம் கொள்ளாத வரையில் ஈமான் கொள்ளவும் முடியாதுங்கிறாங்க. இப்போ ஈமான் கொண்டுட்டு ஒருத்தரோடையும் பேசாமல் இருந்தால் அது மூமினா இல்லை. நீங்கள் ஈமான் கொள்ளாமல் சொர்க்கம் நுழைய முடியாது, நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்காமல் ஈமான் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹபப்தும், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா, அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆளுக்கால் நேசிச்சுக்குவீங்க, உங்களுக்குள்ள ஆளுக்கால் அன்பு வந்துடும், சொல்லி தரட்டுமா அப்படி என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அஃஷுஷ் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லுங்க, போகும்போது வரும்போது வர்றவங்களுக்கெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க. அப்போ சலாம் சொன்னால் நேசம் பெறும், நேசம் இருந்தால் ஈமான் பூர்த்தியாகும், ஈமான் பூர்த்தியானால் தான் சொர்க்கம் போகலாம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த சலாம் என்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இந்த சலாம் சொல்கிறது அன்புக்குரியவர்களை, அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமையில் சலாம் சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஏற்ற தாழ்வு உயர்வு தாழ்வு எதுவுமே பார்க்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும், சண்டைக்காரன் கூட சலாம் சொல்லலாம் சொல்லிட்டு போங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் பாதி பிஸ்ஸலாம் பரீஉ மினல் கிப்ருங்கிறாங்க. சலாத்தை கொண்டு யார் தொடங்குறாரோ அவர் பெருமையற்றவர் அப்படிங்கிறான். பெருமை இருக்கிறவன் கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் நுழைய முடியாது, பெருமை இருக்கிறவன் சொர்க்கம் நுழைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சலாம் சொல்லி தொடங்குறவன் பெருமையற்றவன் அப்படிங்கிறான். இப்போ ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்கும், நம்ம அவர் பேசினா நம்ம பேசுவோன்னு காத்துட்டிப்போம், நாம் பேசினா அவர் பேசுகிறான்ட்டு காத்துட்டு இருப்பார். யார் முதல்ல பேசுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சலாம் சொல்லுங்க, யார் தொடங்குறாரோ அவர் பெருமையற்றவர். அப்போ முந்திக்கிட்டு நம்ம சலாம் சொல்லுவோம், நம்ம சகோதரன் தானே, நம்ம உறவு தானே, நம்ம வாப்பா நம்ம உம்மா தானே, நம்ம நானா நம்ம தம்பி தானே, போயே சலாம் சொல்லிட்டுவோமே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டுருவோமே. அப்போ இதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இது சலாம் சொல்கிறதுல ஒரு ஒரு கடமை, இது ஒரு முஸ்லீம் செய்த சலாம் கடமை. அவரை கண்டா நம்ம சலாம் சொல்லணும், அவர் சலாம் சொன்னால் நம்ம மறுமொழி சொல்லணும், அதை வெட்டிக்கிட்டு போகக்கூடாது. இது முஸ்லீமுக்கு செய்த கடமையாக இருக்குது, அதை மாறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம்.